நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. மோஸ்ட்டாக திராவிட கட்சிகள் தான் 50 வருஷத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ டிவிகேன்றது நியூவா ஒரு கட்சி வந்தால் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை. புது பிளேயராக பார்க்கக்கூடாது. அவர் ஸ்டார்டிங்ல என்னென்ன செஞ்சார் அதை பாருங்க. வராத முன்னையே அப்படி செய்கிறவர் வந்தா எப்படி செய்வார்? விஜய் விஜய் சொல்லு. விஜய் அங்கிள் நல்லதே செய்யுங்க, பொம்பளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க. விஜய் வரணும்னு நினைக்கிறோம். விஜய் வரணும்னு நினைக்கிறேன். திமுக கரெக்டாக நடந்தால் ஏன் ஜனம் மாற்றமா சொல்கிறாங்க? விஜய் தான் வரணும், வருவார். அவங்க ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. மயிலாப்பூர் திமுக பக்கம் சாதகமாக இருக்கு. திமுக நான் தான் ஒரு சேஞ்சுன்னு சொல்லிட்டேனே. சேஞ்ச் தான். ஒரு சேஞ்ச் அவ்வளோதான். இல்லை, ஒரு மாற்றம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஒரே ஆட்சியை பார்த்துட்டு இருந்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. இப்போ இருக்கிற ஆட்சி அது நல்லா இல்லைன்றதால தான் இப்போ புதுசாக பார்க்குறது. ஓகே. விஜய் தான். விஜய் இல்லை, ரெண்டு அரசாங்கமே சரி கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலை வந்து நெருங்கிட்டு வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ நம்ம களத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்குறதுக்காக நாம் இப்போ வந்திருக்க இடம் தான் மயிலாப்பூர் வந்திருக்கோம். மயிலாப்பூரில் மொத்தம் இந்த 4 முனை போட்டியாக பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வேலு அவர்களும், அதிமுகவோட கூட்டணியிலேருந்து, அதாவது என்டிஏ கூட்டணியிலேருந்து பாஜக சார்பிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களும் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்றவர் வந்து போட்டிடுறாங்க. தாவேக்கா தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணன் சொல்லி நம்ம தாவேக்கா செயலர் அவரும் போட்டியிடுறாங்க. கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். 2026 இங்கே மயிலாப்பூர் தொகுதியில் வந்து யார் முன்னிலையில் இருக்காங்க, யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிஎம்கே. அவங்களுடைய கோட்டம் கூட சொல்லலாம் இந்த ஏரியா. ஓகே. அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய. ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 தடவை பார்த்தீங்கன்னா அதிமுக இருந்திருக்கு. அதிமுக இருந்துக்கிறாங்க. ஆமாம். இப்போ பார்த்தா அதிமுக தரப்பு இப்போ தமிழிசை அவர்கள் டைரெக்டாகவே இங்கே போட்டி போடுறாங்க. ஆமாம், அது நல்லா சொல்கிறேன். திமுக தான் இங்கே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் அவர்கள் வாய்ப்பு. ரெண்டாவது இடத்துல அவங்க இருக்காங்க. 2026 மயிலாப்பூர் தொகுதி வந்து யாருக்கு களம் சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவி கேட்குதா? எதனால சொன்னீங்க? ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. இப்போது மோஸ்ட்டாக திராவிட கட்சிகள் தான் 50 வருஷத்துக்கு மேலே வந்து தமிழ்நாட்டை இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ டிவிகேன்றது நியூவா ஒரு கட்சி வந்தால் சான்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை, கொடுத்து தான் பார்ப்போம். புதுசாக அதே மாதிரி ஃபேன்ஸ் ஓட்டிங்ஸுமே அதிகமாக இருக்குது. ஸோ நியூவாக ஒரு பர்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தப்பு இல்லைல்ல. இங்கே இருக்கு. ஆமாம், 3வது பெரிய கட்சியாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 3 தடவை இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாடி 3 தடவை அதிமுக தேர்தலில் வந்து போட்டி போட்டிருக்கு. இந்த தடவை திமுக ஜெயிச்சிருக்கு. அடுத்த தடவை சேஞ்சஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 2026 நம்ம இந்த மயிலாப்பூர் களம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது? விஜய் தான் சாதகமாக இருக்குது. விஜய்க்கு தான். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா புது பிளேயராக வராரு. இந்த புது பிளேயராக பார்க்கக்கூடாது. அவர் ஸ்டார்டிங்ல என்னென்ன செஞ்சார் அதை பாருங்க. வராத முன்னையே அப்படி செய்கிறவர் வந்தா எப்படி செய்வார்? அதுதான் பார்க்கணும் நீங்கள். இல்லை, அதே மாதிரி இங்கே விஜய் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் இங்கே நிற்கிறவர் வந்து தாவேக்கா சார்பாக வெங்கட்ரமணன் வந்து நிற்கிறாரு. எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அவரை பார்க்காதீங்க, விஜய் தான் பார்க்கணும். ஓகே. விஜய்க்கு தான் ஓட்டை தவிர அவருக்கு ஓட்டு இல்லை. ஆனால் வந்தால் செய்வாங்கன்ற. வந்தால் செய்வாங்க கண்டிப்பாக. வராத முன்னே செய்வங்களுக்கு வந்தால் எப்படி செய்வாங்க யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இவங்க வருவாங்க அவங்கெல்லாம் வேஸ்ட் பேசுறது. இவங்கெல்லாம் செஞ்சாங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். விஜயகாந்தை தங்கத்தை விட்டான், சரி வைரத்தாச்சு விடக்கூடாது. ஓகேண்ணா, கண்டிப்பாக தாவேக்காக்கு சாதகமாக இருக்குது. 26 மயிலாப்பூர் களம் யாருக்கு சாதகமாக இருக்கு? மயிலாப்பூர் திமுக பக்கம் சாதகமாக இருக்கு. திமுக சாதகமாக இருக்கு. திமுக தான் எல்லாமே. ஆட்சி வந்து திமுக. ஒரு ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 தடவை வந்து அதிமுக இருந்திருக்காங்க. சரியா வேலை செய்யலையே, வேலை இல்லையே. இல்லை, திமுக தானே ஓரளவுக்கு பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய மேம்பாலம், நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா ஒர்க்கு, ஸ்பீடு நல்லா இருக்கு. ஓகே. ஒர்க்கு நல்லா இருக்கு. நான் அதை தாண்டி ஒரு மாற்றம்னா மற்ற 2 பேரும் வந்திருக்காங்க. நாம் தமிழரும் வந்திருக்காங்க, தாவேக்காவும் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது ஸ்பீச் நல்லா இருக்காது, அந்த செயல்முறை பண்ண முடியாது. ஓகே. இருக்குது ஆளுமேனா டிஎம்கே தான். நல்லதே செய்யணும் அங்கிள். சொல்லுவேன்
சொல்லு விஜய் அங்கிள். நான் சொல்லு விஜய். விஜய் சொல்லு விஜய் அங்கிள். நல்லதே செய்யுங்க. பொம்பளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்க. நீ தான் பாதுகாப்பா இருக்கணும் என்ன, முக்கியமா நீ தான் பாதுகாப்பா இருக்கணும். ஓகேவா? பாய் விஜய் அங்கிள் பாய். இங்க மயிலாப்பூர் தொகுதியில் யார் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் வருவா? விஜய் வரணும்னு நினைக்கிறோம். விஜய் வரணும்னு நினைக்கிறீங்க. எதனால விஜய்? எதனாலனா நிறைய ஊழல்லாம் இருக்குது. ஓகே. அது இல்லாத வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கெட்டு போகுதுங்க. பாதுகாப்பு இல்லை, கெஞ்சா இருக்குது. முதல் தடவையா வராரு விஜய். ஆமா ஆமா பரவாயில்ல, வந்த மாற்றம் நல்லா இருந்தா சரி. பெரிய ரெண்டு கட்சி இருக்குதுங்களா, திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதிமுக. திமுக கரெக்டா நடந்தா ஏன் ஜனம் மாற்றமா சொல்றாங்க? மீறி வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? வரணும். மாற்றமா நடந்தா நல்லது. வர ஒரு நல்லது செஞ்சா நல்லதுதான். சரி, விஜய் தான் வரணும். விஜய் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? முதல் தடவையா போட்டி போடுறாரு, வந்துருவாருன்னு உங்களுக்கு வருவார். அவங்க ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. ரசிகருக்காகவே ஓட்டு போடுவோம். ரசிகருக்காகவே ஓட்டு போடுவீங்க? கட்சிக்காக இல்ல, ரசிகருக்காக போடுவீங்க. 2026 இங்க மயிலாப்பூர் தொகுதியில வந்து யார் வருவாங்க, யார் முன்னிலையில இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி நான் எதுவும் கெஸ் பண்ணலைங்க. நான் ரொம்ப யார்ட்டையும் பேசி போகலை, அதனால தெரியல. ஓரளவுக்கு நீங்க யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் தான் ஒரு சேஞ்சுன்னு சொல்லிட்டேனே. சேஞ்ச் தான், ஒரு சேஞ்ச், அவ்வளோதான். இல்லை அதுலேயுமே ரெண்டு பேர் இருக்காங்க, நாம் தமிழர்னு ஒன்று இருக்காங்க, தாவேக்கான. எந்த தமிழர்? ஐ ஆம் தமிழர். ஓகே, அதான் நான் யாராக இருந்தா என்ன, சரி சேஞ்ச் வேணும்னு அவ்வளோதான். 2026 சட்டமன்ற தொகுதியில் யார் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? டிவிகே வந்தால் நல்லா இருக்கும் ப்ரோ. டிவிகே எதனால டிவிகே? இல்லை, ஒரு மாற்றம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஒரே ஆட்சியே பார்த்துட்டு இருந்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ல. இப்போ இருக்கிற ஆட்சி அது நல்லா இல்லைன்றதுனால தான் ப்ரோ புதுசாக பார்க்குறது. ஓகே, இல்லை யங்ஸ்டராக அவர் வந்து புதுசாக இப்போ உள்ளே வராரு, என்ன மாதிரி அவர் கொடுப்பாரு, ஆட்சி கொடுப்பாரு? இல்லை, அவர் படத்துலேயே நிறைய சம்பாரிச்சு வச்சிட்டாரு. இதுக்கு மேலே அரசியலில் வந்து சம்பாதிக்கணும்னு அந்த அவசியம் இல்லைங்க. அதனால நல்லா இருக்கும். அதனால பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தெரியும்ல பண்ணுறாரா இல்லையான்னு. 2026 மயிலாப்பூரில் வந்து யாருக்கு களம் சாதகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய்க்கு. ஆமாம். எதனால சொல்கிறீங்க? எதனால விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, ரெண்டு அரசாங்கமே சரி கிடையாது. அங்கே இப்போ ஒரு ரோடு சரியாது திமுக ஆட்சியில். ஒரு ரோடு நல்லா இருக்குதா? முதல்ல ஒயின் ஷாப் நிறுத்தினாங்க, எவ்வளோ பேர் சாவறாங்க தெரியுமா? எங்கள் வீட்டாண்டலாம் எங்கள் பக்கத்தில் எவ்வளோ குழந்தை குட்டிலாம் குச்சி கிட்னி பயிர் அதெல்லாம் அது நிறுத்தலாம். அதில் வந்து வேறு வாரமாக தான் போடுங்க, லாட்டி சீட்டு விடுங்க. அது வந்து வெறும் துட்டு மட்டும் தான் போகுது, உடலில் ஒன்றும் ஆகாது. அது வந்து வேற பணமாக ஆகுங்க. எவ்வளோ பேர் குழந்தை குட்டிங்க, அதில் ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க. காலையே குடிக்கிறானுங்க, வேலைக்கு போக மாட்டானுங்க, குச்சி செத்து போயிடறாங்கன்னா அவங்க குடும்பம் யார் பார்த்துப்பா குடும்பத்தை? முதல்ல ஒயின் ஷாப் நிறுத்தினாங்க. அதுதாங்க ரோடு. நம்ம வந்து ஆட்டில் போகும்போது தான் தெரியும், ஆபரேஷன் பண்ணி போகிறாங்க, பார்த்து போங்க. அப்போ தான் அவங்கள அருமை தெரியுது. ஒரு ரோடு சில மட்டமாக இது. இப்போ நம்ம ஈசா ரூட்லாம் போகிறோமே, போகிற தரமாக ரோடு. லாரி போகுது, ஓயாம ரோட்லாம் போகிறோமே. நம்ம வந்து செங்கல்பட்டு தாண்டி போகிறோம், எப்படி ரோடு லாரி போகுது, ரோடு அவ்வளோ தரமாகுது. 3 மாதத்துல மழை பெய்ஞ்சா பேத்துக்குது. என் தரம் கிடையாது. 10 பாக்கெட்டு போகுது, அது ஒரே பாக்கெட்டாக கூட அவன் போட போகிறான். இப்போ நாங்கள் தான் உங்கள்கிட்ட அப்படி போகுது. நீ எலும்பு எடுத்துருப்ப, லாஸ்ட்டாக சதை தான் அப்படி போகுது. ஒருத்தரக்கிட்ட கொடுங்க பணத்தை. லாஸ்ட்டில் யாருக்குறாங்க அந்த ரோடு கான்ட்ராக்டர், அவங்ககிட்ட கொடுங்க ஸ்ட்ரைட்டாகவே. முடிஞ்சு போச்சா, தரமாக போட போகிறாங்க. ரோடு சரி கிடையாது, சரியில்லை ஆச்சு. நாங்களும் ஆட்டோக்கு நம்ம ஜெயலலிதா வந்து 13 கரெக்டாக 12 ரூபா 50 பைசா கொடுத்தோம் ஒரு கிலோமீட்டருக்கு. ஆமாம், இப்போயும் ஓலாக்காரன் 12 ரூபா தரான் லாங்கில். என்ன கட்டிப்பிடி ஆகும் சொல்லுங்க? இப்போனா அப்போ வந்து 33 ரூபா கேஸு, இப்போ பார்த்தோம்மா 83 ரூபா, 3 மடங்கு ஏற்றணும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கணும்னாலும் வீட்டு வாடகை 5000 ரூபாய் போகுது. ஸ்கூல் ஃபீஸுக்குது. நான் எவனா செத்தா மாலை எடுத்துன்னு போகணும், எவனா கல்யாணத்துக்கு மொய் ஏற்றணும், ஹாஸ்பிட்டல் செலவு நான் எவ்வளோ இருக்குது, ட்ரெஸ்ஸு தீபாவளி எவ்வளோ இருக்குது, ஸ்கூல் ஃபீஸு, அதுக்கு ட்ரெஸ்ஸு எவ்வளோ இருக்குது. 1000 ரூபாய் சமைச்சா போதும் மாட்டோக்காரங்க. இதில் வந்து வண்டி வாடகை 350 ரூபா போகுது. கேஸு ஒரு அது 300 ரூபா போச்சு. அதில் வந்து மீதி 400 ரூபா போதுமா குடும்பத்தா? நாங்களும் 13 வருஷமாக கேட்டுக்கிறோம் மீட்ரு. யார் எடப்பாடியும் தரல, என்ன இவரும் வந்து ஸ்டாலினும் சாரும் தரல, 2 பேரும் தரல. அது நாங்கள் இவருக்கு போட்டு பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்களா? மீட்ரு கொடுத்தா போடல, அரசாங்கம் மீட்ரு கொடுத்துட்டாங்க. ஓய்நிதியமாக தான் மீட்ரு கொடுன்னு
கம்மிட்டர் மீட்டர் தருது அது மாதிரி நான் வந்து பில் வரப்போகுது அதுக்காக மீட்டர் போது பில் வரப்போது கொடுக்க போகிறாங்க அதே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட்டு கொடுத்தோம் தரல மீட்ரு கொடுத்து திருப்பி வந்துச்சு கொடுன்னு தரல எந்த யூனியும் சரியில்லைங்க எல்லாம் துட்டு வாங்கிக்கிறாங்க யூனியன்காரங்களாம் எந்த யூனியன் கிட்ட போனால் எல்லாம் துட்டு வாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் வயிற்றுல நாங்கள் வந்து சம்பாதிச்சு ஒரு நாளைக்கு 150 ரூபா தரோம் ஓலா உப்பு ராபிட் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வெயிலில் கட்டிப்போம் இங்கே கட்டி அங்கே கட்டி நாங்கள் எதுக்கு சம்பாதிச்சு தரணுன்றோம் நாங்கள் சம்பாதிச்சு தரணுமா இப்போ யாருன்னா 10 ரூபா டீ கொடுப்பாங்க எங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா நாங்கள் ஏன் சம்பாதிச்சு தரணுன்றாங்க 150 ரூபா போதுங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா வருமானம் போகுது இது வந்து எல்லாருக்கும் போகுது பணம் அமைச்சர்லேருந்து எதுக்கு போனோம் எங்களுக்கு மீட்டரை கொடுங்க நாங்கள் பாட்டும் போட்டு ஓட போகிறோம் மீட்டரை போட கை மடக்கு போகிறாங்க போகிறோம் அதுவும் மேப்பு சுத்தமாக காட்ட மாட்டோம் சுற்றி காட்டுது டென்ஷன் இதெல்லாம் சத்தியமாக சொல்ல பிபி சுகரே கிடையாது இது வந்து பிபி சுகரே வந்துச்சு பாருங்க இங்கே இருப்பாங்க தங்க நாட்டகரில் இப்போ சுற்றி அப்படி காட்டும் மீட்ரு ஏன் கரெக்டாக மேப்போட போடுங்க மேப்போ சரி கிடையாது எதுவுமே சில எதுங்க போடணும் மாற்றி மாற்றி நாங்கள் ஓட்டு போட்டு தலையெடுத்தாங்க மாற்றம் தேவைப்படும் மாற்றம் தான் நான் பார்க்கலாம் அதுக்கு தான் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றது